உங்க தீபா பாஸ்கர். ஓகே, இப்ப நம்ம எந்த படத்தை பத்தி சொல்ல போறோம்? இல்லங்க, நம்ம படத்தை பத்தியே சொல்ல, நம்ம ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்க செருப்புகள் ஜாக்கிரதை அந்த வெப் சீரிஸ பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆக்சுவலா இப்பதான் சுட சுட பார்த்துட்டு 2 எபிசோட் பார்த்துட்டு வந்திருக்கேன். செம சூப்பரா இருக்குங்க, ஃபுல் காமெடி. ஆக்சுவலா எனக்கு நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், பட் ZEE5ல இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் இப்பதான் பாக்குறேன். ஸ்பெஷலி சிங்கம்புலி அவரோட ஆக்சுவலா அவர் வந்தாலே சிரிப்பு இருக்குன்றது ஓகே, பட் இதுல ரொம்ப சூப்பரா கியூட்டா பண்ணியிருக்காரு. அவர் நிக்கிற இடம்லாம் சிரிப்பா இருக்கு, நடக்கிற இடம்லாம் சிரிப்பா இருக்கு. நான் கூட டைட்டில்ல பார்த்தேன், என்னடா செருப்புகள் ஜாக்கிரதை, செருப்பை வச்சே டிராவல் பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆமா, செருப்பை வச்சேதான் டிராவல் பண்ணிருக்காங்க, பட் ஆனா வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இந்த படத்துல ஹீரோவா யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விவேக் ராஜகோபால். இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோவா பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ZEE5லயே நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிருக்காரு, சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருக்காரு. பட் ஆனா புது கேரக்டர்னே சொல்ல முடியாது, புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பண்றாருன்னா, ஏன்னா அவ்வளவு அழகா பிளேஸ் பண்ணிருக்காங்க. படம் ஃபுல்லாவே காமெடிங்க, திருமண பக்கம்லாம் பயங்கர செம காமெடியா இருக்கு. பட் எப்படின்னா இந்த படத்துல ஒரு ஃபேமிலியா பிளே பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம முக்கியமான கேரக்டரா பாத்தீங்கன்னா நம்ம லொலு சபா மனோகர், தண்ணிலேயே மிதப்பாருங்க மனுஷன். அவர் வர டைம்ல ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு காமெடி இருந்ததோ அதே காமெடி எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த படத்துல அவருக்கு நல்ல ஒரு பிரேக் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஹீரோயினா ஐரா அகர்வால் பண்ணியிருக்காங்க. இந்த 2 எபிசோடுமே சின்ன சின்ன பிளேஸ்மெண்ட் தான் வந்திருக்காங்க, பட் வர இடமெல்லாம் ஒரு காமெடியாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் இந்த பொண்ணு ஒரு சுட்டி பொண்ணா விளையாட்டுத்தனமா அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங்கா இருக்கு. இந்த செருப்புல ஒரு சீக்ரெட்டான விஷயம் இருக்கு, அது என்னன்னு நான் சொல்லக்கூடாது, அப்புறம் சொல்லிட்டாருன்னா எனக்கு போன் பண்ணி கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த செருப்பை தேடி தேடி போறாங்க, கடைசியில அந்த செருப்பு கண்டுபிடிச்சாங்களா, அந்த செருப்புல இருக்கிற அந்த சீக்ரெட்டை எடுத்தாங்களா, ஏன்னா இதே டைம்ல இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போலீஸும் வந்துட்டு இருக்கு. இது ஃபுல்லாவே ஒரு ஃபேமிலி, ஒரு காமெடி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராமாவா இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்த 2 எபிசோடுக்கே எனக்கு செம சூப்பரா இருந்தது. காமெடிக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, நானே 2-3 இடத்துல கிளாப் பண்ணிட்டேன். ஸோ ZEE5 இதே டைம்ல இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா நம்பிக்கையோட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம ZEE5ல பார்க்கலாம். நிறைய வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கோம், எல்லாமே ஃபுல்லா ஃபேமிலி டிராமா, காமெடிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை அப்படின்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கௌஷிக் சார். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேஷ் சூசே தான். அவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ZEE5ல பண்ண படங்கள்ல அசோசியேட் டைரக்டர் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டிஓபி யாருன்னு பாத்தீங்கன்னா கங்காதரன். அவரும் இதுக்கு முன்னாடி சிங்கம்புலி ஒர்க் பண்ணும்போது வேற ஒரு படத்துல அசிஸ்டன்ட் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லியிருக்காங்க. அதே டைம்ல பேசும்போது சொல்லியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, நிறைய எஃபர்ட் போட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த டிராமா பண்ணும் போதே ஒரு பக்கம் மழை வர எப்போ வரும், லாஸ்ட் டைம் நடந்தது பாத்தீங்களா, எல்லாருமே காரெல்லாம் பிரிட்ஜ் மேல விட்டு இருந்தாங்க. அந்த பர்டிகுலர் பீரியட்ல தான் இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா அழகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்து கணேஷ். ரொம்ப சூப்பரா அழகா எந்த அளவு வேணுமோ அந்த அளவு லிமிட் ஏத்தமும் இல்லாம இறக்கமும் இல்லாம ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செருப்புகள் ஜாக்கிரதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி ஃபுல் காமெடி ஸ்டோரியா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டெத் சீனையே ஃபுல்லாவே ஒரு எபிசோடு ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் கொண்டு போய் அந்த செருப்பை தேடுவோமா இல்ல குடும்பத்துல சண்டையை கொண்டு வருமா, பயங்கரமா இருக்குங்க, வேற லெவல். ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம பார்க்காத சிங்கம்புலிய இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா செமையா பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பிரஸ் மீட்ல கூட சொன்னாங்க சிங்கம்புலி சார் அந்த ஸ்பாட்லயே செம சேட்டை பிடிச்சவராம், அவ்வளோ ஒரு கியூட்னஸ். ஓவரால் இந்த டீம் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த 2 எபிசோடுமே வேற லெவல் மாசா இருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம செருப்புகள் ஜாக்கிரதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.